ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைனர்ஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாக்கு வந்து பர்த்டே இல்லை. ஸோ ஒரு நாள் வந்து காலையில் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம சோழன் வாங்கி கொடுத்த சாரீ வந்து நிலா வந்து கட்டிட்டு வந்து சோழன்ட்ட கேட்குறாங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குங்க, நான் நீங்கள் வாங்கி கொடுத்தது தானே, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க. 3 பேரும் பல்லவா, அப்புறம் சோழன், அப்புறம் நிலா 3 பேர் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டுட்டு சரின்ட்டு நம்ம நிலாவுக்கு வந்து வேலைக்கு வர போகணுன்றக்கா நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம சோழன் வந்து அதுக்குள்ளேயும் நம்ம ஏதாவது இவ்வளோ வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்றக்காக வந்து அங்க பிரதர்சனம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு உருளுவாங்க. அப்படி உருண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி தேவையில்லாத சொல்லிலாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலா கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வந்து எப்படி மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தாங்க தெரியும். உங்கள் கஷ்டத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்காக தான் இந்த வேண்டுதல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் சரிங்க, நீங்கள் பாட்டுக்கு உருண்டுட்ருங்க, நான் வேலையை பார்த்து போகிறேன். அடி பாவி, நான் உனக்காக தான் உருண்டுட்ருக்கேன், ஆனால் நீ உன் வேலையை பார்த்துட்டு போகிறாங்க, அதை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சோழன் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போயிட்டு அங்கெல்லாம் வந்து ஒரு போலீஸ் சோழன் ஏற்கனவே பேசி வச்சுருக்காங்க. அந்த போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார்னு. நேரில் பேசுன்றப்ப எதுக்கு டைவர்ஸ் பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதை பற்றி இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்பெனியில் வந்து கிளம்புறாங்க, பர்மிஷன் கட்டி கிளம்புறாங்க. இந்த மாதிரி அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் அந்த பக்கம் தாங்க போகிறேன், என் கூட நான் வாங்க அப்படின்றாங்க. இல்லான்ட்டு இல்லைங்க, நான் பரவாயில்ல, நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை வாங்குங்க, எனக்கு ஒத்தையில் போகிறக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அந்த ஸ்டாஃப் வந்து கூட வேலை பார்க்குற பையன் வந்து நம்ம நிலா மேலே வந்து ஒரு க்ரஷ் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பையன் வந்துட்டு காரில் போகும்போது ஒரு சாங் போகிறாங்க. அந்த சாங்கை வந்து நம்ம நிலாக்கு பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, பை.